புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி செல்வி ஜெயலலிதா, கேப்டன் விஜயகாந்த் மற்றும் கமல்ஹாசன் இந்த நட்சத்திர அணிவகுப்புகளில் தமிழ் திரையுலகத்திலிருந்து தமிழக அரசியலில் தீவிரமாக களம் இறங்கியிருப்பவர்தான் இளைய தளபதி விஜய். திரையுலகில் தன்னுடைய 10 வயதில் குழந்தை நட்சத்திரமாக 1984 அறிமுகமாகி நாளைய தீர்ப்பு படத்தில் கதாநாயகனாக உருவாகியவர். இதுவரை 60க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் தன் நடிப்பின் மூலம் இளைஞர்களுக்கு சிறந்த நண்பனாய், பெண்களுக்கு உடன்பிறப்பாய், பாச பிணைப்பில் கட்டி போட்டுள்ள வேட்டைக்காரன். தன்னுடைய குறும்பான நடிப்பாலும் நடனத்தாலும் குழந்தைகளை கவர்ந்த காவல்காரன். இவருக்கு புலம்பெயர்ந்த இந்தியர்கள், தமிழர்கள் உட்பட சீனா, ஜப்பான், பிரான்ஸ், அமெரிக்கா போன்ற நாடுகளிலும் ரசிகர்களுக்கு பஞ்சமில்லை. அதனால் 80க்கும் மேற்பட்ட நாடுகளில் இவரது திரைப்படம் வெளியிடப்படுகிறது. இந்த ரசிகர் பட்டாளம் தன் கலையை விரும்புவதோடு நற்பணிகளையும் கவனத்தோடு கையாள வேண்டும் என்று விஜய் 2009ஆம் ஆண்டு வரை நற்பணி மன்றங்களை ஒருங்கிணைத்து மக்களுக்கு சில உதவிகளை செய்து வந்துள்ளார். 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு ரசிகர் மன்றத்தை விஜய் மக்கள் இயக்கம் என்ற பெயரில் அரசியல் இயக்கமாக மாற்றினார். அப்போதே தீவிர அரசியலுக்கு வாங்க என்று ரசிகர்கள் அழைக்க அவரை அரசியல் துரத்த துவங்கியது. படம் வெளியீட்டில் பிரச்சனை, அரசியல் பேசியதால் சென்சாரில் பிரச்சனை என்று சிக்கல்கள் மாறி மாறி தொடர்ந்தன. அத்தனையும் விலகி செல்லும் வரை அமைதியை பதிலாக தந்தார். அதைத் தொடர்ந்து 2011 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணிக்கு ஆதரவு அளித்தாலும் தீவிர அரசியலிலிருந்து தள்ளியே நின்றிருந்தார். அதனைத் தொடர்ந்து 2017 மெர்சல் படத்தின் மூலம் ஜிஎஸ்டி வரி விவரங்களை பற்றி பேசியதற்காக மீண்டும் அரசியல் அவரை துரத்த ஆரம்பித்தது. குறிப்பாக அரசியல் வட்டாரத்தில் பிஜேபி கட்சியினர் வசைபாட துவங்கினர். அதன்பின் 2020 அப்போதைய தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமியை நேரடியாக சந்தித்து மாஸ்டர் படம் ரிலீஸ் குறித்து கோரிக்கையை வைத்தார். இப்படியாக அரசியல் அவரை தொட்டுக்கொண்டே இருந்தது. இந்நிலையில்தான் இனி நான் திரைப்படங்களில் தொடர்ந்து நடிக்கப் போவதில்லை என்றும் முழுமையாக அரசியலில் ஈடுபட போவதாக 2024 பிப்ரவரி 2ஆம் தேதி அதிகாரப்பூர்வமாக தன்னுடைய கட்சி பெயரை தமிழக வெற்றி கழகம் என அறிவிப்பு செய்தார். இந்த காலகட்டத்தில்தான் தமிழகம் தலைச்சிறந்த தலைவர்களான டாக்டர் கலைஞர், இரும்பு மங்கை ஜெயலலிதா, புரட்சி கலைஞர் விஜயகாந்த் ஆகியோரை தமிழகம் இழந்து வெற்றிடம் உருவானது. ஜெயலலிதா அவர்களின் இறப்பில் விஜய் கலந்து கொண்டு கண்ணீர் சிந்தியதை ஊடகங்கள் கவலையோடு ஒளிபரப்பியது குறிப்பிடத்தக்கது. தான் கட்சி துவங்கிய போதிலும் 2024 மக்களவை தேர்தலில் தன் கட்சி போட்டியிடாது என்றும் 2026 சட்டமன்றமே தமிழக வெற்றி கழகத்தின் இலக்கு என்ற அறிவிப்பு மாற்றத்தை எதிர்கொண்டிருந்த தமிழகத்திற்கு ஏமாற்றமாகவே அமைந்தது. அதன்பின் நடந்து முடிந்த 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவியருக்கு கௌரவிக்கும் விழா என்றும் அதிரடியாக களத்தில் இறங்கி அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளாக மாறினார். இந்த கல்வி ஊக்கமளிப்பு முயற்சியை எஸ்டிபிஐ கட்சியின் தமிழக மாநில தலைவர் நெல்லை முபாரக் அறிக்கை வெளியிட்டு மனதார பாராட்டினார். அதைத் தொடர்ந்து விஜய் ஒவ்வொரு கட்சி நிகழ்வையும் அறிக்கைகளாக வெளியிட்டு ஆச்சரியப்படுத்தியதோடு தமிழக வெற்றி கழகத்தின் உறுப்பினர் சேர்க்கையை துவக்கி வைத்து கட்சியை பொதுமக்களுக்கு சேர்க்கும் வேலையை துவக்கி அதிரடி காட்ட துவங்கினார். கட்சி பணிகள் ஒரு புறம், மீதம் இருக்கும் இறுதிக்கட்ட படப்பிடிப்பு இன்னொரு புறம் என்று விஜய் சுழல, கட்சிக்கான கொடி எப்பொழுது என்று கட்சிக்காரர்கள் கேட்டது போய் கட்சி கொடிகளை தாங்களே வடிவமைக்க துவங்கினர். இளமையை புரிந்து கொண்ட விஜய் ஆகஸ்ட் 22ஆம் தேதி சரித்திரத்தின் புதிய திசையாகவும் புதிய விசையாகவும் தமிழக வெற்றி கழகத்தின் முக்கிய அடையாளமான கொடி அறிமுகம் என்ற அறிக்கையை வெளியிட்டார். தமிழகத்தின் வெற்றி கழகத்தின் தலைமை செயல் அலுவலகமான பனையூர் சுறுசுறுப்புடன் சுழல ஆரம்பித்தது. காவல்துறையும் தன்னிடம் பனையூரில் கட்சி கொடி ஏற்றுவதற்கு முறையான அனுமதி பெறவில்லை என்று சுட்டிக்காட்டியது. இந்த பரபரப்புக்கிடையே கொடியேற்றி ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்ற போது
மாதிரி கொடியையே கட்சி கொடியாக செய்திகளை பரப்பினர் ஊடகங்களும் கட்சியினரும். ஆகஸ்ட் 22, 2024 த.வே.க. தலைவர் விஜய் கட்சி கொடியை பனையூரில் ஏற்றினார். 2 யானைகள் இருபுறம் சிவப்பு நிறம் சூழ நடுவில் மஞ்சள் நிறத்தில் பிளிரியபடி நிற்க அதன் நடுவே வாகை மலரோடு பட்டொளி வீசி பறந்தது த.வே.க. கொடி. இதுவரை நமக்காக உழைத்தோம், இனி வரும் காலங்களில் தமிழ் நாட்டிற்காகவும் தமிழக மக்களுக்காகவும் உழைப்போம் என்று கட்சியினர் உறுதிமொழியை எடுத்துக்கொள்ள புது எழுச்சி புறப்படுத்ததாக அனைவரும் கலைந்தனர். இந்நிகழ்விற்கு நாடாளுமன்ற உறுப்பினரும் விசிகவின் தலைவருமான தொல் திருமாவளவன், நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான், SDPI கட்சி தமிழக தலைவர் நெல்லை முபாரக் உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் வாழ்த்துக்களை கூறியுள்ளனர். விஜய் அனைவருக்கும் நன்றி அறிவித்ததோடு திருச்சி மாநாட்டை நோக்கி நகர்கின்றார் என்ற செய்தியோடு தமிழக வெற்றி கழகம் ஒரு மாநில மாநாடு, 4 மண்டல மாநாடு, 10 மாவட்ட மாநாடு, 100 சட்டமன்ற தொகுதிகளிலும் விஜய் நடைபயணம் என அடுத்தடுத்த திட்டங்களை கூறி ஆட்சியை மூட்டுகின்றனர் த.வே.க. தொண்டர்கள். எது எப்படி இருப்பினும் பரபரப்பான அரசியல் சூழலில் பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற சமத்துவ கொள்கை தமிழகமெங்கும் பரப்பி சமதர்மம் நிலைபெற வேண்டும் என்பதே அனைவரின் ஆசை. நன்றி.